சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு பௌர்ணமிக்கு விசேஷம் உண்டு. சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம். ஆணும் பெண்ணும் சரி சமம்னு சொல்கிறோம். அப்போ அர்த்தநாதீஸ்வரராக அர்த்தநாதீஸ்வர விரதம் இருக்கக்கூடிய காலம் இது. உனக்கு முக்தியை கொடுக்கப்படுறோம்னு சொல்கிறாங்க. எப்படி இது கிடச்சிது? நீ இத்தனை நாள் பூ போட்டுட்டு இருந்த இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, வில்வ இல்லை. நீ போட்டுருந்த கல் உனக்கு கண்ணு தெரியல, அது சிவலிங்கம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக அந்த வில்வத்தை எடுத்து சிவன் மேலே போட்டிருக்க. நாம் தான தர்மங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறவா, லக்ஷ்மி நாராயண விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு, மலை இருக்கும் இடத்துல கிரிவலம் வர்றவாளுக்கு ஒரு அற்புதமான பலன் சிவன்கிட்ட. சார் வணக்கம். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. சார் இப்போது சித்திரை பௌர்ணமி வரப்போகுது. ஸோ எல்லா மாதமுமே சித்ரா பௌர்ணமி வருது இல்லையா? ஸோ அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? இந்த வாட்டி சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30ஆம் தேதி இரவு 9:14 ஆரம்பித்து 10ஆம் தேதி இரவு 10:54, அடுத்த நாள் 1ஆம் தேதி இரவு 10:54 வரைக்கும் இருக்குது. என்னது? சித்ரா பௌர்ணமி. அப்போது பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமின்னு சொன்னால் நமக்கு என்ன யோசனை வரும் அப்படின்னா கிரிவலம். திருவண்ணாமலையில் கிரிவலம் நமக்கு மனசில் வரும். எல்லா கோயில்கள்லையும் இன்றைக்கி மலை இருக்கிற கோயில்கள்லாம் கிரிவலம் வரக்கூடிய அற்புதமான இந்த பௌர்ணமி வந்திருக்கு. சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். 30 இரவு 9:14 அடுத்த நாள் 10:54 வரைக்கும் இருக்குது. 1ஆம் தேதி 10:54 வரைக்கும் இருக்குது. நீங்கள் கேலண்டர்லாம் பார்த்துட்டேன்னா 1ஆம் தேதி தான் போட்டிருப்பாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முதல் நாள் 30 இரவு பார்த்திங்கன்னா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு. நரசிம்மருடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷம். நரசிம்மர் எப்படி வரார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரகலாதன் ஒரு குழந்தை ஹரிநாமத்தை சொல்லி, எனக்கு ஹரிதான் எல்லாம், மகாவிஷ்ணு தான் எல்லாமே, மகாவிஷ்ணு தான் எல்லா இடத்துல தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிறார். அவள் அப்பா சிரிக்கிறார். நீ என்னோட எதிரியை போய் கும்பிடுற, தூணில் இருப்பார் துரும்புலையும் இருப்பார், இந்த தூணில் இருப்பாரா அந்த தூணில் இருப்பாங்க அடிக்கிறார். பார்த்தா பிரகலாதன் சொன்ன மாதிரியே அவர் தூணிலிருந்து வெளில வர்றார். வாசத்திண்ணையில் உட்காந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த நகத்தினால் பிளக்கிறார். சிம்ம ரூபத்தில் காமிக்கிறார். அந்த சிங்க முகத்தை காமிக்கும் பொழுது அந்த குழந்தை பயப்படுது. தன்னுடைய அப்பாவை போட்டு பிளக்கிறார். சிங்க முகத்தை காமிக்கும் போது பயப்படுறது அந்த குழந்தை. அப்படியே அழுகுது. அழுகலாம், அப்படி பயந்துட்டு நிற்கிது. மகாலட்சுமியானவள் சொல்கிறா இந்த மாதிரி. அதான் நரசிம்மரில் யோக நரசிம்மரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த அகோரமான நரசிம்மர் அப்படி புழக்கிறார். அதனால தான் சந்தி வேலையில் சாயந்தரம் வீட்டு வாசப்படியில் உட்காரக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டு வாசலில் சந்தி நேரத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாயந்தர நேரத்தில் நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்கிற விஷயத்தை பேசக்கூடாது. நரசிம்மர் பிரகலாதன் இருக்குங்கிறாரு, அவள் அப்பா இல்லைங்கிறாரு. இல்லைன்னு சொன்னால் அழிவு வந்துருங்கிறாங்க. அதனால தான் இருக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு பொருள் தீர்ந்துருச்சதுனால நிறைஞ்சிருக்குன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்போது சாயந்தர நேரம் ரொம்ப முக்கியம். இப்போ லக்ஷ்மியோட காட்சி கொடுக்குறாரு. யாரெல்லாம் குழந்தைகளாக இருக்கோ குழந்தைகளுக்கு வழி தெரியக்கூடாதுன்னு ஒரு வரத்தை வாங்குறார். அதனால குழந்தைகள் பார்த்திங்கன்னா பயங்கர ஞாபக சக்தி, ஆனால் பயங்கர மறந்து. சின்ன வயசு என்ன நடந்தது சின்ன வயசில் அப்படின்னு சிலதான் ஞாபகம் இருக்குது, சிலது மறந்துடும். ஏன்னா குழந்தைகளுக்கு சில விஷயத்தை மறக்க வச்சுருவார். குழந்தைகளுக்கு வழி மறந்துடும். அந்த மாதிரி இந்த வரத்தை பிரகலாதன் வாங்குறார். அப்போ 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா நரசிம்ம ஜெயந்தி. எப்படி கெட்டதெல்லாம் போகிறது அது மாதிரி கெட்டது போயிடும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. இந்த அன்னைக்கு அர்த்தநாதீஸ்வர பூஜைன்னு சொல்லுவா. பார்வதி பரமேஸ்வரர் இணைஞ்ச அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் வழிபடக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு பௌர்ணமிக்கு விசேஷம் உண்டு. சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமி, வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம், ஆனி மாதத்தில் அப்படி, ஆடி பௌர்ணமி அப்படி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்புகள். அதுமாதிரி இந்த சித்திரை பௌர்ணமி பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆணும் பெண்ணும் சரி சமம்னு சொல்கிறோம். அப்போ அர்த்தநாதீஸ்வரராக அர்த்தநாதீஸ்வர விரதம் இருக்கக்கூடிய காலம் இது.
எப்போ? இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. சித்திரகுப்த பூஜைன்னு சொல்லுவாங்க. கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர்னு ஒரு இடம், அங்கே சித்திரகுப்த கோயில் இருக்குது. சித்திரகுப்த கணக்கெடுப்பாராம். ஒரு மனிதன் போகும்பொழுது இருக்கும்பொழுது கணக்கெடுப்பார். 2 கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறார், காட்டில் ஒரு திருடன் வர்றவங்க போகிறவங்க கிட்டலாம் அடித்து பிடுங்குறார். அடித்து பிடுங்குறார். எல்லாத்தையும் அடித்து பிடுங்கும் பொழுது அந்த இடத்துல தவசத்துக்காக ஒருத்தர் பிராமணர் இப்படி நடந்து போயிட்டுருக்கார். அப்படி நடந்து போகும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், கையில் இருக்கிற பாத்திரம் இருக்குது, அதை நான் கொடுக்க மாட்டேன், என்னோடய அப்பாவுக்கு வந்து தவசத்துக்காக கொண்டு போயிட்டுருக்கேன், குடுறா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி அடிக்கிறார். அடித்தவர் என்ன பண்ணிட்டார், இவர் கொடுக்க மாட்டேன்னு எதிர்த்து நிற்க, சரி இத்தனை நாள் திருட்டிட்டு தான் இருந்தோம், கொலை பண்ணுறதுன்னு பெரிய விஷயமான அவர் கொன்னுட்டார். பிரம்மஹத்தி தோஷங்கிற ஒரு தோஷம் பிடிச்சிடுறது. கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியல, கை காலெலாம் இழுத்துக்குச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கார். போகிறவ வரவாட்டெல்லாம் கையேந்தி சாப்பிட்றாரு. இவாத்து இருக்கும்போது நீ எங்களை அடித்து திருடி இது பண்ணல, நகையெல்லாம் பிடிங்கினேல, உனக்கு எப்படி நாங்கள் சாப்பாடு கொடுப்போம்னு யாருமே கண்டுக்கல. என்ன பண்ணுறார், ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டார். அழுக ஆரம்பித்து அவர் என்ன பண்ணுறார், கையில் இருக்க அந்த இலையை எடுத்து தூக்கி 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 இப்படி விளையாண்டு போட்டுகிட்டே இருக்கார். இப்படி விளையாண்டு போடும்போது ஒரு தடவை திடீர்னு பார்த்தோம்னா ஒரு என்ன வேண்டும் உனக்கு அப்படின்னு ஒரு சப்தம் வருது. என்னடா அது, அசிரிதியா இல்லை ஏதோ ஒரு இதா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே எனக்கு வந்து நல்ல முக்தியைத்தான், எனக்கு நல்ல முக்தியைத்தான், நான் பண்ண பாவமெல்லாம் எனக்கு சரியாகி கைகாலெலாம் சரியாகணும்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு கண் தெரிகிறது, கைகாலெலாம் நல்லா ஆயிடுச்சு, உனக்கு முக்தியை கொடுக்கப்படுறோம்னு சொல்கிறாங்க. எப்படி இது கிடச்சிது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்றும் கிடையாது, நீ இத்தனை நாள் பூ போட்டுட்டு இருந்த இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, வில்வ இலை. நீ போட்டிருந்த கல் உனக்கு கண்ணு தெரியல, அது சிவலிங்கம். நீ உட்காந்து பூஜை பண்ண தினமும் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக அந்த வில்வத்தை எடுத்து சிவன் மேலே போட்டிருக்க, உனக்கு முக்தி கிடச்சிருது. சித்திரகுப்தர்கள் பார்த்து உனக்கு கணக்கு எடுத்துட்டா, சிவபூஜை பண்ணதுனால இவனுக்கு யமலோகம் இல்லாமல் சிவலோகத்துக்கு இவனுக்கு பிராப்தம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லங்காட்டி உனக்கு வரம் கிடச்சிது. அந்த வரத்தில் உனக்கு என்ன வேணால் நீங்கள் எடுத்தோடனே முக்தியை கொடுன்னு சொன்னேன். எனக்கு புக்தியை கொடு, முத்தியை கொடு, எனக்கு கண் காலெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான இது இலவசமாக நான் கொடுத்துட்டேன்ட்டார். அந்த மாதிரி எவரொருவர் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு கரெக்டாக இந்த பூஜை பண்ணுறாலோ அவளுக்கு ரொம்ப விசேஷம். ஒரே ஒரு முறை ஒருத்தர் எல்லாத்திட்டையும் கடன் கொடுத்து கடன் வாங்குறார். சாமி நம்பிக்கை சுத்தமாக கிடையாது, சாமி நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய குழந்தைக்கு பேர் சிவான்னு வச்சுட்டார், சிவசங்கரன்னு பேர். அவர் என்ன பண்ணுறார், காலையிலேருந்து சங்கரா சங்கரா சங்கரானே கூப்பிட்டுருக்கார். அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டும் போது சங்கரா இங்கே வா, உட்கார்றா சங்கரா, குழந்தைய ஊட்டும் போது செல்லம் சங்கரா அப்படி சொல்லி கொடுக்குறாரு. தூங்க வைக்கும்போது சங்கரை பாட்டு பாடி தூங்க வைக்கிறார். ஒரு சமயம் இறப்பின் காலம் வருது. அப்படி காலம் வரும்பொழுது மேலேருந்து அவர் இறந்து விட்டார். இறந்த உடனே மேலே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே அங்கே அவங்க சொல்கிறாங்க, இவருக்கு வந்து இவர் பண்ண பாவம் எல்லாத்திட்டையும் காசை கொடுத்து வாங்கியிருக்கார், புடுங்கி வாங்கியிருக்கார், இவருக்கு யமலோகத்தில் போய் செக்கிழுக்க வேண்டிதான், அப்படின்னு நரகத்துக்கு போய் இழுக்க வேண்டிதான். அங்கேன்னு சித்திரகுப்தருக்கு சொல்கிறான், கிடையாது, இவர் தன் குழந்தைக்கு சங்கரன்னு பேர் வச்சார், சிவசங்கரன். குழந்தையை குளிப்பாட்டும் போது சங்கரா சங்கரான்னு சொல்லி குளிப்பாட்டுறார். சிவனுக்கே குழந்தையும் தெய்வமும் ஒன்று, சிவனுக்கே உரியதாயிடுச்சு. யாருக்கு உரியதாயிடுச்சு? சிவபெருமானுக்கே அது போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா குழந்தைக்குள்ளே சிவன் இருக்கார். அதே மாதிரி சாப்பிட வைக்கிறது அவர் நைவேத்தியம் பண்ண மாதிரி, குழந்தையை தூக்க வைக்கிறது பள்ளியறை பூஜை பண்ண மாதிரி, அதாவது குழந்தைய நித்திர கொள்வது. இப்படி பல்வேறு விஷயங்களில் அந்த குழந்தைக்காக பண்ணார், அது சிவனுக்காக போயிருக்கு. அப்பாவாக இருந்து பண்ணார், அம்மா பண்ண வேண்டிய விஷயத்தையும் அப்பாவாக இருந்து பண்ணார். குழந்தையுடைய பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டார். ஸோ ஆக அன்னதானமும் போட்டார். அவருக்கு 12லேருந்து 13 நாளைக்கு சிவலோகத்தில் இருக்கக்கூடிய யோகம் அவருக்கு, இந்திரலோகம் சிவலோகத்துக்கு போகலான்னு சொன்னோன்னே அங்கே போய் விட்டார் சித்திரகுப்த சிஸ்டர். அங்கே போய் விட்டோன்னே பார்த்தார், ஓ இதுதான் கதையான்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற வேத புஸ்தகங்களை பூரா தானம் பண்ணுறார். அங்கே இருக்கக்கூடிய பொன் ஆபரணங்களை பூரா இல்லாதவத்துக்கு கொடுத்துட்றார். அங்கே இருக்கிறத பூரா எல்லாம் காலி பண்ணி எல்லாத்துக்கு தானம் கொடுத்துட்றார். உடனே வந்தோடனே 12 நாளைக்கு முடிஞ்சு இப்போ கூப்பிட்டு போகலான்னு
செக் இழுக்கிறதுக்கும் எண்ணெயில் கொப்பளத்தில் தாளிக்கிறதுக்கும் அதெல்லாம் முடியாது. கிடச்ச 12 நாளையும் தானம் பண்ணியிருக்கார். 12 நாளையும் தானம் பண்ணும்போது சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு தானம் பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு எப்பவுமே சிவலோகம்தான் அப்படின்னு சொன்னாலாம். இந்த மாதிரி நாம் தான தர்மங்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறவா, லக்ஷ்மி நாராயண விரதத்தை கடைபிடிக்கிறவா, லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுவா, லக்ஷ்மி நாராயண விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு, அர்த்தநாதீஸ்வர பூஜை செய்பவர்களுக்கு, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறவாளுக்கு, மலை இருக்கும் இடத்துல கிரிவலம் வர்றவாளுக்கு, சதாகாலம் சிவநாமத்தை சொல்கிறவங்களுக்கு, சதாநாமம் சங்கரநாமத்தை சொல்பவர்களுக்கு, சதாநாமம் இறைவனையே ஜெபிப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன். சிவன்கிட்ட நம்ம போக முடியும். சிவபெருமானுடைய அனுகிரகம். அதனால தான் மற்ற கோயில்களில் இருக்கிறத விட சிவ தொண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியே. அடியார்களுக்கு பண்ணக்கூடிய தொண்டு, அடியார்களுக்கு பண்ணக்கூடிய சேவை சிவபெருமானுக்கே பண்ண சேவையாக மாறுறதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான நாள். இது மட்டும் இல்லாத யோகம், தியானம், யோகத்தின் அடுத்தடுத்த நிலையில் போகிறவங்களுக்கு, சித்தர்களில் தான் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த குரு தீட்சை கிடைக்கக்கூடிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாள். அவ்வளவு சிறப்புகள் இந்த நாளுக்கு இருக்குமா. ஓகே, சூப்பர். சித்ரா பௌர்ணமினாலே பொதுவாக அந்த சாயந்தர நேரம் இரவு நேரங்களில் அந்த கடற்கரைக்கு போவாங்கள்ல சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா? அதாவது இந்த நிலவு சாதம்னு அந்த காலத்தில் பௌர்ணமிகிட்டேருந்து முழுமையாக தன்னுடைய சக்தியை ஈர்க்கக்கூடியது. மலை இருக்கிற இடம், கடல் இருக்கிற இடங்கள், அந்த மாதிரி இடங்கள் பௌர்ணமியோடைய முழுமையான அந்த நிலவின் முழுமையான சக்தியை பெறுவதற்காக இந்த கடலோரத்தில் போய் அமர்றது, இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் பலத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்புகள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இருக்குது. இது நம்ம சித்ரா பௌர்ணமி சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க, அதுக்கும் ரொம்ப சிறப்பு. ஓகே, சித்ரா பௌர்ணமி நாளில் வீட்டில் பண்ணக்கூடாத விஷயங்கள் அது. வீட்டில் பொதுவாகவே நம்ம எப்போவுமே வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா அந்த காலத்தில் வாசல்லாம் தொளித்து கோலம் போட்டு ரொம்ப சுத்தமாக வைப்பாங்க. எப்போவுமே வீடை சுத்தமாக வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம், ஏதோ ஒரு நைவேத்தியம் சுவாமிக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷம். என்னால் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ண முடியல, ஒரு 11 தடவை சிவபெருமானை வேண்டி நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு, உலகெங்கும் சிவாலயங்கள் இருக்குது, சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப விசேஷம். சிவம் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனியம்மான் அவன்யினை ஆட்கொண்டு அழித்திடுவார்கள் அவன்தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமேன்னு சொல்கிறாங்க. சிவனை தவிர என்னை யாரும் அழிக்க முடியாது. அப்பேற்பட்ட வரத்தை வாங்கக்கூடிய தினம் இந்த சித்ரா பௌர்ணமி. அற்புதமான தினம். ஓகே சார், சூப்பர் சார். சித்ரா பௌர்ணமி பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி சார். ரொம்ப சந்தோஷம்.